பத்தியா தண்ணியே ஊத்தாம இப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பத்தியா. சிந்தாமணி இது எங்க சித்தி ஸ்டைல்ல. என்ன சித்தி? மீண்டும் அடுப்பை பத்த வைக்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பாத்தீங்களா, இப்படி மெதுவா வைக்கணும். அது மேலே இப்படி வானலை கழுவி இப்படி பல இவ்வளவு பெருசா பார்த்தோன்னே யாரும் பயந்துடாதீங்க. ஒரு 5 கிலோ செய்வீங்களா? நாங்க செய்யறதா 1/2 கிலோ. வானல் காய்ந்ததும் இப்படி சுத்தி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா எல்லா சைடும் அனல் கொஞ்சம் குறையும். ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன், மேலே போடுவோம். அது பார்த்தா ஒன்றும் ஆகாது. சரி, இப்படி காஞ்ச மிளகாய் இப்படி கொட்டணும். ஆமா, இஞ்சி பூண்டு வாசனை மூணு அதுக்கு செகண்டு இப்படி கொட்டிட்டு அது தலை மேல ரவை கறிக்கல தட்டில் ஒட்டிருந்தாலும் எடுத்து கையால போடணும். பிடிக்கதான் செய்யணும். கிளைக்கு இல்லை கொஞ்சம் தான் பிடிக்கும். நம்ம மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கிறோம். எப்படி கழுவி வச்சுக்கிறோம். அப்படியே இப்படி கொட்டணும். ஒரு கொட்டு கழுவி இல்லாமல். எல்லாரும் பொதுவாக சிந்தாமணி சிக்கனை எப்படி செய்வாங்க? இஞ்சி பூண்டை போட மாட்டாங்க. காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க, மஞ்சத்தூள் போடுவாங்க, உப்பு போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. மீண்டும் மீண்டும் டெய்லியும் கேட்பாங்க. எங்க வீட்டுல நாங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் செய்யறோம். டெய்லி செய்யறதுக்கு பட்ஜெட் இல்லம்மா. ஆமா, எங்க வீட்டுல வந்து சிக்கன் நாங்க சாப்பிட மாட்டோம். இப்ப இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கட்டில காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து வீட்டுல அரைச்ச மிளகு, இது வீட்டுல அரைச்ச ஜீரகம், இது கல் உப்பு சேர்த்து இது கடையில வாங்கினது. ஜீரகமும் கடையில வாங்கினதுதான், ஆனா அரைச்சது இந்த வீட்டு. தலைமலை கொட்டி சும்மா அப்படி சுழட்டி விட்டு அப்படி ஸ்லோல வச்சு, இதுல தண்ணி கிணிலாம் எதுவும் ஊற்றப்படாது. மெயின் இதுவே இதுல தண்ணி ஊற்றப்படாது. கிண்டி விட்டா தண்ணி சரிதா. விஷயம் என்னன்னா, இதுல தண்ணி ஊற்றினா டேஸ்ட் வேற டேஸ்ட். அப்படி அந்த வானலுக்கு ஏற்ற மூடி அப்படி அடுப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வைக்கணும். அப்ப என்ன ஆகும்? நான் செய்யற சாகத்தெல்லாம் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. பத்தியா தண்ணி பத்தியா எப்படி விட்டுருக்குன்னு இப்படி ஒரு கிளறி மீண்டும் இப்படி பரப்பி அப்படி காஞ்சி மிளகாய் தள்ளி வச்சு மறுபடியும் தள்ளணும். ரெடி ஆயிடுமா? அடே அப்பா, பரவாயில்ல, 1/2 லிட்டர் தண்ணி இருக்குங்களே. எப்படி தண்ணி ஊத்தாமலே வந்து போச்சு. நாங்க சிந்தாமணி செய்யலாம் அந்த கேப்ல இந்த பாருங்க, அதெல்லாம் திறந்தாங்க. வேற மழை குத்தி விட்டு இந்த பக்கம் சிக்கன் சிந்தாமணி, இந்த பக்கம் மழை, இந்த பக்கம் சிக்கன் மாதிரி ரெடி ஆகும். இதுவா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அதுக்குள்ள டேஸ்ட் பார்க்கலாமா? என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு ஆசை பொருட்களை திறக்கலாமா? எப்படி சிறப்பா தகதகன்னு பார்த்தல இன்னும் கொஞ்சம் லைட்டா வறுபடணும். ரெடி. சல்லுன்னு ஒரு அது தலை மேல போட்டு இந்த அடுப்பை இப்படி ஆஃப் பண்ணி விட்டு தட்டில் போட்டு சரி பத்தியா தண்ணியே ஊற்றாம இப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு பத்தியா. சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி இது எங்க சித்தி ஸ்டைல்ல. என்ன சித்தி? மாசா? வாவ்.
பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.